ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழித்து இங்கிலீஷ் டிவி ஷோஸ்லேருந்து சென்டென்சஸ் எடுத்து அதே ஸ்ட்ரக்சரில் இருக்கிற எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி லெசன்ஸ் நான் ஆல்ரெடி நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லெசன்ஸோடைய லிங்க்லாம் நான் மேலே ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நவ் without any further delay, let's quickly get into today's lesson. I agree profoundly with everything you've said, as I have absolutely no idea what you're talking about. I agree profoundly with everything you've said, as I have absolutely no idea what you're talking about. So that was a short clip from the TV show called Bridgerton. நெட்ஃப்ளிக்ஸில் பிரிஜர்டன்ற ஷோலேருந்து எடுத்த கிளிப்பிங் தான் அது. அதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, I agree profoundly with everything you've said, as I have absolutely no idea what you're talking about. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் இருக்கிற சென்டென்ஸ் பாருங்க. I agree profoundly with everything you've said. நீ சொன்ன எல்லாத்துக்குமே நான் ஒத்துக்கிறேன். ஓகே, ஏன்னா as I have absolutely no idea what you're talking about. நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஓகே, நீ எதை பற்றி பேசுகிறேனே எனக்கு சுத்தமாக புரியாததுனால நீ சொன்ன எல்லாத்துக்கும் நான் ரொம்ப தீவிரமாக, ரொம்ப ஆழமாக, ப்ரொஃபவுண்ட்லின்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். ரொம்ப தீவிரமாக, ஓகே, ரொம்பவே நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நீ சொன்னது எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீ சொன்னது எல்லாமே கரெக்டு தான், ஏன்னா எனக்கு எதுவுமே புரியல. நீ சொன்னது எல்லாத்துக்குமே நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு நம்ம கேஷுவலாக கான்வர்சேஷனில் பேசுறது தான் இங்கே இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸ் இருக்கு. ஐ அக்ரி ப்ரொஃபவுண்ட்லி வித் எவ்ரிதிங் அப்படின்ற மெயின் கிளாஸ் இருக்கு. மெயின் கிளாஸ்ல இருக்க எவ்ரிதிங் அப்படின்ற ப்ரொனவுன், இன்டெஃபினிட் ப்ரொனவுனுக்கு டிஸ்கிரைப் பண்ணி யூ ஹேவ் செட்ன்ற ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு நவுன் ஆர் ப்ரொனவுனை டிஸ்கிரைப் பண்ணி அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு கிளாஸ்க்கு பேர் தான் ஆட்ஜெக்டிவ் கிளாஸ். கரெக்டா? எவ்ரிதிங் தட் யூ ஹேவ் செட், அந்த தட்டை ஒமிட் பண்ணிட்டு தட் இல்லாமல் எவ்ரிதிங் யூ ஹேவ் செட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆஸ் அப்படின்னு சொல்லி ரீசனை சொல்கிறோம். ஏன் எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன், நீ சொன்ன எல்லாத்துக்கும் ஏன் நான் அக்ரி பண்ணுறேன், ஆஸ் அப்படின்னு சொல்லி ஆஸ் கிளாஸ், ஆஸ்ன்றது ஒரு ஆட்வர்ப் கிளாஸ் கன்ஜங்ஷன், அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி பக்கத்தில் அந்த ஆட்வர்ப் கிளாஸை சொல்கிறாங்க. ஐ ஹாவ் அப்சல்யூட்லி நோ ஐடியா அப்படின்னு சொல்லி, எதை பற்றின ஐடியா இல்லைன்னு சொல்லி அங்கே ஒரு நவுன் கிளாஸ் வந்திருக்கு, வாட் யூர் டாக்கிங் அபவுட். ஓகே, ஸோ பேசிக்லி த பேட்டர்ன் ஹியர் இஸ் ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸ், ஒரு ஆட்ஜெக்டிவ் கிளாஸ், அதுக்கப்புறம் ஆஸ் கன்ஜங்ஷன் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் சொல்லியிருக்கோம். நம்ம we can call it as clause. ஓகே, இல்லைன்னா adverb clause with the conjunction as. அதுல ஒரு noun clause இருக்கு. ஓகேவா? இதுல 3 clauses இருக்கு. adjective, adverb and noun, 3 clauses இருக்கு. அந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ நம்ம அடுத்தது டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்றதை பார்ப்போம். எதுவும் தப்பா நடக்காதுன்னு நான் நினைச்சதுனால நீங்க கொடுத்த வார்னிங்கை நான் இக்னோர் பண்ணேன். ஸோ வார்னிங்கை நான் இக்னோர் பண்ணேன்றது தான் மெயின் கிளாஸ். ஐ இக்னோர்ட் த வார்னிங். வார்னிங்கை டிஸ்கிரைப் பண்ணி வார்னிங்க்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இங்கே ஒரு கிளாஸ் இருக்கு. நீங்க கொடுத்த எச்சரிக்கைன்னு. கரெக்டா? வார்னிங் தட் யூ கேவ் மீ, இல்லை தட் இல்லாமல் வார்னிங் யூ கேவ் மீன்னு சொல்லலாம். ஐ இக்னோர் த வார்னிங் தட் யூ கேவ் மீ. எதனால நான் அதை இக்னோர் பண்ணேன், எதனால நான் அதை புறக்கணிச்சேன்னா நான் நினைச்சதுனால. கரெக்டா? நான் நினைச்சதுனாலன்னு சொல்லி ரீசனை சொல்றோம். ஆஸ் ஐ தாட்னு சொல்லலாம். ஐ இக்னோர் த வார்னிங் தட் யூ கேவ் மீ ஆஸ் ஐ தாட். நான் என்ன நினைச்சேன்னு சொல்றதுக்கு லாஸ்டா நவுன் கிளாஸ் யூஸ் பண்ண போறோம். என்ன நினைச்சேன்? எதுவும் தவறாக நடக்காது என்று நான் நினைத்ததால். ரைட்? ஆஸ் ஐ தாட் தட் நத்திங் வுட் கோ ராங். இந்த இடத்துலையும் தட் இல்லாமலும் சொல்லலாம். ஆஸ் ஐ தாட் நத்திங் வுட் கோ ராங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸ் ஐ இக்னோர் த வார்னிங். அடுத்து வார்னிங், மெயின் கிளாஸ்ல இருக்கிற வார்னிங்ன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் that you gave me. and மெயின் கிளாஸ்ல இருக்கிற verb ignore, இது ஏன் நடக்குதுன்னு சொல்றதுனால ஆஸ்ன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி அடுத்த கிளாஸ். ஓகே, as I thought, என்ன நினைச்சேன் அப்படின்ற விஷயத்த லாஸ்டா that nothing would go wrongனு சொல்லி நவுன் கிளாஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதே பேட்டர்ன்ல தான் இருந்துச்சு. கரெக்டா? முன்னாடி பார்த்த டிவி ஷோ எக்ஸாம்பிளும் இதே பேட்டர்ன்ல தான் இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு அவன் நம்பினதுனால அவன் அனுப்பின இன்விடேஷனை அவ அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. ஓகே, அவ இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்றது தான் மெயின் கிளாஸ். ஷீ அக்செப்டட் தி இன்விடேஷன். இன்விடேஷனை டிஸ்கிரைப் பண்ணி என்ன சென்டென்ஸ் வந்திருக்கு, அதுதான் ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் இல்லையா? என்ன சென்டென்ஸ்? அவன் அனுப்பிய அழைப்பு அப்படின்னு இருக்கு. ஸோ தி இன்விடேஷன் தட் ஹீ சென்ட் ஹர். ஓகே, ஷீ அக்செப்டட் தி இன்விடேஷன் தட் ஹீ சென்ட் ஹர் ஆஸ், அவன் நம்பினதுனாலன்னு சொல்லியிருக்கோம். ஆஸ் ஷீ பிலீவ்ட் தட், அது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு அவன் நம்பினான். கரெக்டா? as she believed that it would be a good opportunity. Okay, she accepted the invitation that he sent her as she believed that it would be a good opportunity.
அதே பேட்டர்ன்ல இருக்கு. கரெக்ட்? மெயின் கிளாஸ் இருக்கு. மெயின் கிளாஸ்ல இருக்கிற தி இன்விடேஷன் நவுனை டிஸ்கிரைப் பண்ணி தட் ஹீ சென்ட் ஹர்ன்ற அடுத்த adjective clause வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆஸ்ன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி ரீசனை சொல்றோம். எதனால அவ அதை அக்செப்ட் பண்ணா? அவ நம்பினதுனால அவ அதை அக்செப்ட் பண்ணா. ஆஸ் ஷீ பிலீவ்ட், என்ன நம்பினான்னு சொல்லி லாஸ்ட்ல நவுன் கிளாஸ் சொல்லியிருக்கோம். தட் இட் வுட் பி a குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஆல்ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்க ரெக்கமெண்ட் பண்ண புக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு அவன் கேள்விப்பட்டிருந்ததுனால அவனும் அதை வாங்கினா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவன் புக்கை வாங்கினா அப்படின்றது தான் மெயின் கிளாஸ். ஹி பாட் த புக். எந்த புக்குன்னா நீங்க ரெக்கமெண்ட் பண்ண புக். கரெக்டா? ஹி பாட் த புக் தட் யூ ரெக்கமெண்டட். ஏன் அவன் அதை வாங்கினா? அவன் கேள்விப்பட்டிருந்ததுனால வாங்கினான். என்ன விஷயத்தை கேள்விப்பட்டான்றத லாஸ்டா நவுன் கிளாஸ்ல சொல்ல போறோம். ஹி பாட் த புக் தட் யூ ரெக்கமெண்டட் ஆஸ் ஹீ ஹேட் ஹர்ட். ஓகே, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் ஹீ ஹேட் ஹர்ட், ஏன்னா அவன் புக்கு வாங்கினது பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு முன்னாடியே அவன் கேள்வியும் பட்டிருந்தான். என்ன கேள்விப்பட்டிருந்தான்? அது ரொம்ப எக்ஸலண்டா இருந்ததுன்னு. தட் இட் வாஸ் எக்ஸலண்ட். ஓகே, ஆஸ் ஹீ ஹேட் ஹர்ட் தட் இட் வாஸ் எக்ஸலண்ட். இங்க தட் இல்லாமலும் சொல்லலாம். ஆஸ் ஹீ ஹேட் ஹர்ட் இட் வாஸ் எக்ஸலண்ட். ஓகே, ஹி பாட் த புக் யூ ரெக்கமெண்டட். இங்கேயும் தட் ஒமிட் பண்ணிக்கலாம். ஹி பாட் த புக் தட் யூ ரெக்கமெண்டட் ஆஸ் ஹீ ஹேட் ஹர்ட் இட் வாஸ் எக்ஸலண்ட். ஆல்ரைட், சரி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவ எழுதின லெட்டர் ரொம்ப ஸ்பெஷல்னு நான் ஃபீல் பண்ணதுனால நான் அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ நான் லெட்டரை பத்திரமா வச்சுக்கிட்டேன். ஐ கெப்ட் த லெட்டர். எந்த லெட்டர்னா அவ எழுதின லெட்டர். த லெட்டர் தட் ஷீ ரோட். ஐ கெப்ட் த லெட்டர் தட் ஷீ ரோட். எதனால நான் அதை பத்திரமா வச்சுக்கிட்டேன்னா நான் ஃபீல் பண்ணதுனால. as I felt. I kept the letter that she wrote as I felt. என்ன ஃபீல் பண்ண? அது ரொம்ப ஸ்பெஷல்னு. that it was special. Okay, I kept the letter that she wrote as I felt that it was special. அதே பேட்டர்ன்ல இருக்கா? ஐ கெப்ட் த லெட்டர்ன்றது மெயின் கிளாஸ். லெட்டர்ன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு adjective clause வந்திருக்கு. தி லெட்டர் தட் ஷீ ரோட்னு. அதுக்கப்புறம் எதனால இந்த விஷயத்த நான் பண்ணேன், எதனால அந்த லெட்டர் நான் வச்சுக்கிட்டேன்னு சொல்லி ரீசனை சொல்றோம். அதுக்கு ஆஸ் கிளாஸ் யூஸ் பண்ணி பக்கத்துல ரீசன் சொல்லியிருக்கோம். ஆஸ் ஐ ஃபெல்ட், நான் ஃபீல் பண்ணதுனால. என்ன ஃபீல் பண்ணேன்னு சொல்லி லாஸ்ட்ல நவுன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தட் இட் வாஸ் ஸ்பெஷல் அப்படின்னு. ஆல்ரைட், சரி. இன்னைக்கான லெசன் அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண பேட்டர்ன் இதுதான். இந்த பேட்டர்ன்ல நம்ம ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். 1 ஃப்ரம் த டிவி ஷோ அண்ட் அதர் 4 எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதே பேட்டர்ன்ல எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி நீங்க காமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் கோ த்ரூ ஆல் ஆஃப் யுவர் காமெண்ட்ஸ் பர்சனலி அண்ட் ஐ வில் கரெக்ட் தெம் இஃப் யூ ஹவ் மேட் எனி மிஸ்டேக்ஸ். ஆல்ரைட், thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.